Hello students, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா +2 மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 2 கலப்பெண்கள் அதுல எடுத்துக்காட்டு 2.31 சுருக்குக. அதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு 1 + i whole power 18, ரெண்டாவது -√3 + 3i whole power 31. சுருக்குகனா சிம்பிளிஃபை. இத வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க. இதுக்கான தீர்வு பார்க்கலாம். 1 + i whole power 18 இத கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பாருங்க. முதல்ல இந்த 1 + i என்ன செய்யணும்? துருவ வடிவத்தில் எழுதலாம். துருவ வடிவம் அப்படிங்கிறது cos θ + i sin θ * r. அதாவது r * cos θ + i sin θ அப்படிங்கறதா கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணினுடைய துருவ வடிவம். It is polar form of 1 + i is r * cos θ + i sin θ. இதுல ரெண்டு அன்னோன் இருக்கு. ஒன்னு வந்து r, இதனுடைய மாடுலஸ் வேல்யூ, அதாவது இந்த கலப்பெண்ணின் மட்டு மதிப்பு. தீட்டா இந்த கலப்பெண்ணின் வீச்சு. தீட்டா அப்படிங்கிறது என்ன? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரினுடைய ஆர்குமென்ட் அல்லது ஆம்ப்ளிட்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப r எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா r = ரியல் பார்ட் 1 ஸ்கொயர் பண்ணிட்டா 1 தான், இமேஜினரி பார்ட் 1 ஸ்கொயர் பண்ணிட்டா 1. அப்ப =√2 கிடைச்சிருச்சு. =√2. இந்த கலப்பெண் எங்க இருக்கு அப்படினா 1 + i ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு. முதல் கால் பகுதியில் இருக்கு. இதுதான் 1 + i அப்படிங்கிறது முதல் கால் பகுதியில் இருக்கு. அப்ப முதல் கால் பகுதியில் இருக்கிறதுனால தீட்டாவை எப்படி எழுதலாம்னா ஆல்பாவுக்கு சமம். ஆல்பா எப்படி கண்டுபிடிக்கிறது? tan inverse of modulus y/x tan inverse of y ங்கிறது இமேஜினரி பார்ட் 1, ரியல் பார்ட்டும் 1. அப்ப 1/1 1 கிடைச்சிரும். அப்ப tan inverse of 1. அப்ப tan inverse of 1 அப்படி சொன்னா எவ்வளவுனா 45 டிகிரி π/4. ஏனா 1 அப்படிங்கும்போது 45 டிகிரி. tan 45 தான் 1. இப்படி பார்த்துக்கலாம். அப்ப இங்க 1 வரணும்னா tan அப்படிங்கிற ஆங்கிள் என்ன போடணும்னா 45 டிகிரி. that is π/4 ரேடியன். அப்ப 1 + i whole power or 1 + i equal to 1 + i முதல்ல இத மட்டும் எழுதுவோம். r = √2 into cos θ π/4 plus i sin θ π/4. எப்படி π/4 கிடைச்சது? அதுதான் θ நம்ம கண்டுபிடிச்சோம். π/4 னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அடுத்த ஸ்டெப்ல 1 + i whole power 18 equal to இந்த √2 க்கும் பவர் 18 வந்துரும். √2 power 18 into cos π/4 plus i sin π/4 whole power 18. அடுத்த ஸ்டெப்ல √2 அப்படி எழுதலாம்னா 2 பவர் 1/2 னு எழுதலாம். அதுக்கு பவர் 18. ஏனா √2ங்கிறது 2 ன் அடுக்கு 1/2 into cos இந்த 18 இங்க கொண்டு வந்து பெருக்கினா 18 * π/4 plus i sin 18 * π/4. இது என்ன அடிப்படையில? டி மாய்வர் தேற்றத்தின் அடிப்படையில இதிலிருந்து இது வந்திருக்கு. அதாவது இந்த cos ஆரம்பிக்குது, sin ஆரம்பிச்சா தான் மாத்தணும். முன்னாடி கணக்குல முன்னாடி போட்ட மாதிரி இதுல cos ஆரம்பிக்கிறதால திட்ட வடிவத்தில் இருக்கு. அப்ப நேரடியா டி மாய்வர் தேற்றத்தை பயன்படுத்திறோம். அப்ப 18 மீச்சோட பெருக்குறோம். 18 * π/4 இங்கேயும் 18 * π/4. இந்த ரெண்டையும் 18 அடிச்சோம்னா 2 பவர் 9 அப்படி கிடைச்சிரும். இங்க cos இந்த 18யும் 4 அடிக்கிறோம். இங்க 9 கிடைச்சிரும். இங்க வந்து 2 னு கிடைக்கும். அப்ப 9 π/2 வந்துரும். plus i into sin இதே மாதிரி இங்க அடிச்சீங்கன்னா 2 வந்து இங்க 9 π/2 னு கிடைச்சிரும். அடுத்து இங்க 2 பவர் 9 உடைய மதிப்பு அப்படியே இருக்குதா அப்ப போடலாம். into இதை எப்படி எழுதலாம்னா cos 4π plus π/2 னு பிரிக்கிறோம். plus i into sin 4π plus π/2 னு பிரிக்கிறோம். எப்படின்னு பாருங்க. இது புரியுதான்னு பாருங்க. இப்போ இதை வீச்சிங் எடுத்தோம்னா 2 * 4 8 வந்துருமா? 2 * 4 8 8 + 1 9 π/2 மாறிடுச்சு. அதே மாதிரி இங்க என்ன பண்ணிட்டோமோ அதே மாதிரி இங்க வந்துரும். இதை மட்டும் ஒண்ணு சொல்ல நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது இந்த 9 π/2 அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா 360 டிகிரி விட அதிகமா இருக்கு. 360 தான் ஒரு சுற்று. இங்க ஆரம்பிச்சு இங்க வந்ததுன்னா 2π. அப்ப
9π/2 அப்படின்னு சொன்னா நீங்க 9/2னாலே 4.5 இல்லையா? அப்ப 4π அப்படின்னு சொன்னா ரெண்டு முழு சுற்று வந்துருது. சொல்லுங்க புரியுதா? 2π விட அதிகமா இருக்கு. 9π/2 அப்படிங்கறத கண்டிப்பா எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா 4π + π/2 இது ஈஸியா பிரிக்கலாம். நீங்க ஒரு ட்ரையல் ரெண்டு போட்டு பார்த்தீங்கன்னா எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 2 × 4 8, அப்ப 8 + 1 9π/2. அப்ப இதுவும் ஒண்ணுதான். இது இப்படி பிரிச்சுட்டோம். அதே மாதிரி தான் இதுவும். சரி, இப்ப இந்த 4πங்கிறது 2 மடங்கா இருக்குது. 2π அப்படின்னா ஒரு முழு சுற்று, இன்னொரு 2πனா 2 முழு சுற்று, அதுக்கப்புறம் மறுபடியும் எவ்வளவு இருக்குது? π/2. அப்ப அந்த முழு சுற்று வரத விட்டுறலாம். அப்ப முழு சுற்று வரத விட்டுட்டா மீதி என்ன பண்றது? π/2ன்றது. அப்ப இது எப்படி எழுதுறதுன்னா 2/9. 2/9 உடைய மதிப்பு எவ்வளவுனா 512. இது ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2/10 னா 1024. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2/10 அப்படிங்கிறது 1024. ஆனா 2/9 அப்படினா இது ஒரு 2 குறைக்கணும். இது வந்து ஸ்டாண்டர்டான ரிசல்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 2/10 னா 1024. இப்போ இங்க ஒரு 2 குறைச்சிட்டீங்க வச்சுக்கலாம். அப்ப இது வந்து நான் இத 2/9 வந்துரும். இது என்ன வந்துரும்னா 512 வந்துரும். இது வந்து 512 அப்படி வரும். அப்ப 2/9 அப்படிங்கிறது 512 வந்துச்சு. அப்ப இதனுடைய மதிப்பு வந்து 512 இன்டு இந்த 4πங்கிறது ரெண்டு முழு சுற்றுன்னு சொல்லிட்டோம். அப்ப அதை விட்டுட்டா மீதி இருக்கிறது π/2 மட்டும் இருக்குது. அப்ப cos π/2 அதே மாதிரி இங்கேயும் sin π/2. அப்ப cos π/2 plus I into sin π/2 வந்துரும். ஈக்குவல் டு இங்க 512 அப்படியே வச்சுக்கலாம். இப்ப cos 90 உடைய மதிப்பு என்ன நமக்கு தெரியணும். cos 90 உடைய மதிப்பு எவ்வளவு? 0. sin 90 உடைய மதிப்பு 1. அப்ப 1 into I வந்துரும். அப்ப ஈக்குவல் டு 512 into I. அப்ப என்ன வந்துச்சு? 512 I வந்துச்சு. அப்ப இதனுடைய மதிப்பு மொத்தமே என்ன கிடைச்சது? 512 I. அதாவது முழுதுமே கற்பனை பகுதி, பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்த கணக்கு மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது இதே ரெண்டாவது சப்டிவிஷன் எக்ஸாம் 2.31ல இதே வடிவத்தில் தான் போட போறோம். -2 3 + 3i = r × cos θ + i sin θ. அதாவது இதனுடைய போலார் ஃபார்ம், துருவ வடிவம் எழுதியாச்சு. r எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இதனுடைய ரியல் பார்ட் -√3 ஸ்கொயர் பண்ணிட்டா 3, இதனுடைய இமேஜினரி பார்ட் 3 ஸ்கொயர் பண்ணா 9. நல்லா கவனிங்க. -√3 ஸ்கொயர் பண்றது 3, 3 ஸ்கொயர் பண்றது 9, 9 + 3 12, 12 4 × 3 பிரிக்கிறோம். 4 க்கு ஸ்கொயர் ரூட் 2, 3 அப்படியே எழுதிக்கிறோம் √3. அப்ப ஆல்பா அப்படிங்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் y/x. yங்கிறது அதாவது இமேஜினரி பார்ட் 3, ரியல் பார்ட் -√3. அப்ப இந்த 3 ஐயும் √3 கேன்சல் பண்ணா இந்த √3 வந்துரும். உங்களுக்கு இந்த சைடுல போடுறேன் பாருங்க. அதாவது இந்த 3 ஐ √3 × √3 எழுதுறோம் ஈக்குவல் பை √3. இதுல ஒரு √3 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா இங்க √3 வந்துரும். ஆனா மைனஸ் இருக்கும். ஆனா மாடுலஸ் போட்டதனால பிளஸ் மாறிடுச்சு. அப்ப tan க்கு என்ன கோணம் போட்டா √3 வரும் பாருங்க. tan என்ன கோணம் போட்டா √3? 60 டிகிரி. அப்ப ஆல்பா =π/3. ஆல்பா அப்படிங்கிறது π/3. 60 டிகிரினா π/3. ஆல்பாங்கிறது π/3. அதாவது 60 டிகிரி அப்படிங்கிறதும் π/3 ரேடியன் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். ஆனா இந்த -√3 + 3i அப்படிங்கிற கலப்பெண் எந்த கால் பகுதியில் இருக்குன்னா இங்க இருக்கும். ஏன்னா x - y +. அப்ப இங்க என்ன வந்துரும்? தீட்டாங்கிறது π - ஆல்பா. அப்ப தீட்டா கண்டுபிடிச்சீங்கன்னா தீட்டா = π - ஆல்பா. அப்ப பையனுடைய மதிப்பு அப்படியே எழுதிங்க. ஆல்பானுடைய மதிப்பு π/3. இப்ப மறுபடியும் மீச்சியம் எடுத்துட்டீங்கன்னா 3π - π எவ்வளவு கிடைச்சிரும்? 2π/3 வந்துரும். இதுதான் தீட்டா. அப்ப அப்படியே மறுபடியும் நேரா இதுல பிரதிங்க. -√3 + 3i = r. r மதிப்பு என்ன? 2√3 into cos θ. θ எவ்வளவு? 2π/3 plus I into sin θ. θ எவ்வளவு? 2π/3. இப்போ இதுக்கு அடுத்து என்ன எடுக்க போறோம்? 31 எடுக்க போறோம். அப்ப
minus root 3 plus 3i whole power 31 அப்படிங்கிறது 2 root 3 power 31 into cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 whole power 31 வந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 2 root 3 power 31 அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இங்கே என்ன செய்யலாம்னா இந்த 31 டீமார்க் தியரத்தை பயன்படுத்தி இங்கே உள்ள அப்ளை பண்ணலாம். எங்கே இந்த 31 இதனுடைய வீச்சோட பெருக்கலாம். அப்போ இந்த 31 ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா cos 31 into 2ங்கிறது 62 வந்துடும். 62 pi by 3 plus I into sin 62 pi by 3 அப்படின்னு பிரிச்சாச்சு. அப்போ இந்த டிமார்க் தியரத்தை பயன்படுத்தி இந்த 31 உள்ள கொண்டு போயிட்டோம். ஈக்குவல் டு 2 root 3 whole power 31 into இந்த 62 pi by 3 எப்படி பிரிக்கலாம் பாருங்களா. அதாவது 3 into எந்த நம்பர் போட்டா 16 பக்கத்துல வருதுன்னு பாருங்க. 3 into 20 16 வந்துருமா. அப்புறம் மீதி எவ்வளவு இருக்கும் 2 இருக்கும். அப்படிதானே ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்ப cos 20 plus 2 pi by 3 இது ஒரு தடவை நல்லா பாருங்க. அதாவது நியரஸ்ட் நம்பர் 60 க்கு அதாவது இந்த 3 ஐயும் இன்னொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணனும்னா 60 க்கு நியரஸ்டா வரணும். 62 க்கு நியரஸ்டா. அப்ப 3 into 20 16 வந்துச்சு. அப்ப 16 போனா 62 ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது 2 இருக்குது. அப்ப இங்க 2 pi by 3 மாத்திக்கலாம். இதே மாதிரி அடுத்தது அதை நீ அப்படியே எழுதலாம். I sin 20 plus 2 pi by 3 குறிச்சிக்கலாம். இது 1 போட்டுட்டீங்கன்னா அப்படியே வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த 20 அப்படிங்கிறது 20 அப்படிங்க மட்டும் எழுத பார்த்தாது 20 pi னு போடணும். 20 pi அப்பதான 60 pi plus 2 pi 62 pi வரும். அதே மாதிரி இதையும் 20 pi 20 மட்டும் போட்டா தப்பு. 20 pi அப்பதான் 3 into 20 60 pi plus 2 pi க்கு 62 pi வரும். அதே மாதிரி இதையும் 3 into 20 pi 60 pi plus 2 pi 62 pi வரும். சரி, இந்த 20 pi அப்படிங்கிறது எத்தனை மடங்கு எத்தனை சுற்று வரும்னா 2 pi 4 pi 6 pi அப்படி அப்படின்னா 5 into 2 10 மறுபடியும் 20 இருக்கு. அப்ப 10 டைம்ஸ் வருது. 10 2s are 20 இல்லையா. அப்ப எத்தனை முறை சுற்றுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கணக்கை நீங்க ஆரம்பிச்சு இதே போய் எத்தனை நேரம் சுற்றுறோம் 10 சுற்றுனதுக்கு அப்புறமா மறுபடியும் 2 pi by 3 இருக்கு. அப்ப அந்த முடிச்சுற்று எல்லாத்தையும் விட்டுறலாம். அப்ப என்ன மட்டும் வரும் 2 root 3 whole power 31 into cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 இதுவும் 2 pi by 3 இப்போ நமக்கு வந்து தெரியாது. 2 pi by 3 க்கு கோணம் கண்டுபிடிக்க தெரியாது. அப்ப எப்படி எழுதலாம்னா cos எப்படி எழுதலாம்னா இந்த 2 pi by 3 வரணும். அப்ப 2 pi by 3 க்கு pi minus pi by 3 போட்டு பாருங்க. சரியா வருதா பாருங்க. ட்ரையல் 3 into pi 3 pi 3 pi minus pi 2 pi. அப்ப 2 pi by 3 வந்துச்சா. அப்ப pi minus pi by 3 னு சொல்றோம். 2 pi by 3 னு சொல்றது ரெண்டுமே ஒண்ணுதான். இதே மாதிரி இங்க எழுதுங்க. plus I into sin pi minus pi by 3 whole power கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 into root 3 whole power 31 இது வந்து cos pi minus pi by 3 180 மைனஸ். அப்ப எந்த கால்குலேட்டர்ல செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கும். pi minus pi by 3 ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல cos வந்து எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் ASTC இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ASTC இது வந்து 90 டிகிரி வரைக்கும், இது 180 வரைக்கும், 270 வரைக்கும், இங்க 360 வரைக்கும். அப்ப 180 மைனஸ்னா இங்க இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட். அப்ப S னா sin தான் பாசிட்டிவ், cos நெகட்டிவ். ஆனா 180 க்கு அதனுடைய விகிதம் அதனுடைய இணை விகிதத்துக்கு மாறாது. அதாவது இதனுடைய ரேஷியோ கோரேஷியோக்கு மாறாது. cos உடைய கோரேஷியோ sin ஆனா அதுக்கு மாறாது. அப்ப என்ன வந்து மாறும் minus cos pi
pi by 3. சரி இங்க sin வந்துச்சு இரண்டாவது கால் பகுதியில் sin வந்து பிளஸ் அப்ப பிளஸ் I into sin pi by 3 அவ்வளவுதான் வேற எந்த சேஞ்சஸ் கிடையாது இங்க மட்டும் மைனஸ் வருது இங்க அப்படியே வந்துச்சு sin 180 minus thetaங்கிறது sin theta cos 180 minus thetaங்கிறது minus cos theta அதாவது 180க்கு அந்த விகிதம் மாறாது ரேஷியோ மாறாது ஆனா sin மட்டும் மாறும் நியூமெரிக்கல் சைன் பிளஸ் மைனஸ்ங்கிறது மாறலாம் அது அதன் அடிப்படையில் அந்த கால் பகுதியை பொறுத்து இரண்டாவது கால் பகுதி பை மைனஸ்ங்கிறது இரண்டாவது கால் பகுதி இரண்டாவது கால் பகுதியில் sin மட்டும் தான் பிளஸ் அதனால cos மைனஸ் ஆச்சு sin வந்து அப்படியே இருக்கு இப்போ இதுக்கு மதிப்பு நம்ம போட்டா முடிஞ்சு போச்சு 2√3 whole power 31 into cos pi by 3 ங்கிறது 60 டிகிரி cos 60 எவ்வளவு -1/2 plus I into 60 அது வந்து sin 60 எவ்வளவு √3/2 இதுதான் இப்போ நமக்கு கிடைச்ச ஃபைனல் ரிசல்ட் அதாவது 2√3 whole power 31 into -1/2 அதாவது cos 60 ஓட வேல்யூ இது sin 60 ஓட வேல்யூ √3/2 புரியுதா அப்ப இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இது வந்து இதுல ரெண்டு இதை பயன்படுத்தி இருக்கோம் ஒன்னு வந்து துருவ வடிவத்துல எழுதுறோம் அதாவது போலார் ஃபார்ம்ல எழுதுறோம் இரண்டாவது இது டீமார்கன் தேற்றத்தை பயன்படுத்துறோம் டீமார்கன் தேற்றத்தை பயன்படுத்தி கடைசியில வருது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போலார் ஃபார்ம்ல எழுதுறது ரொம்ப முக்கியமான பகுதி சரியா Thank you